अस्किदंग नमस्कार अस्किरदम तप्पा எடுத்துக்காதீங்க अस्किदंगो नमस्कार நமஸ்கார் வணக்கம் நான் உங்க ஷப்தினா வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம எந்த ஊர்ல இருக்கோம் பாத்தீங்கன்னா மதுரைக்கு வந்திருக்கோம் மதுரை சாப்பாடு நம்ம நிறைய பார்த்துட்டோம்ல அது மாதிரி இந்த சௌராஷ்டிரா ஃபுட் ஒன்று இருக்கு அதாவது இந்த பருத்தி பால் சாதம் நீங்கள் மதுரையில் தெருக்கு தெரு பருத்தி பால் குடிச்சிருப்பீங்க இங்கே மதுரையில் இன்னொரு விஷயமும் ஃபேமஸ் பருத்தி பால் சாதம் இங்கே ரொம்ப ஃபேமஸ் இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பருத்தி பால் சாதம் பார்த்தீங்கன்னா இங்கே குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் இங்கே வந்து தெரியும் அது இது பொதுவாக எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா சௌராஷ்டிரா மக்கள் வளகாப்புக்கு இந்த பருத்தி பால் சாதம் இல்லாமல் வைக்கவே மாட்டாங்க இது செக்கி பாத் அப்படின்னு சௌராஷ்டிராவில் சொல்லுவாங்க செக்கி அப்படின்னா பருத்தி ஓகே பாத் அப்படின்னா சாதம் ஓகே இது பருத்தி பால் சாதம் அப்படின்னால நான் ஆக்சுவலாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் இது ஆக்சுவலாக ஒரு பொங்கல் ஹல்வா அந்த பதத்தில் இருக்கும் இந்த பருத்தி பால் சாதம் பார்த்தீங்கன்னா இது வந்து கருப்பட்டி போடுறாங்க பச்சரிசி போடுறாங்க இல்லை வந்து தேங்காய் போடுறாங்களா இல்லை வேறு எதுனா போடுறாங்களா இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சு போகிறோம் இது வந்துட்டு பருத்தி பால் எடுக்கிறதுக்குனே ஒரு பருத்தி இருக்கும் பருத்திலே ரெண்டு விதமான பருத்தி இருக்குது ஒன்று தீவனத்துக்கு போடுற பருத்தி இது வந்துட்டு பாலுக்கு இது நம்ம சாப்பிட்றதுக்கான பருத்தி இது அப்படியே எல்லோ கலர் மாறிடுச்சு ஆமாம் சார் இந்த பருத்தி பாலோட கலரே இதுதான் மதுரைக்கு எப்படி மல்லிகைப்பூ ஜிகர்தண்டா அப்படிங்கிற ஒரு விஷயமோ இந்த வேம்பாருக்குமே இந்த கருப்பட்டி தான் அடையாளமே இது வந்து இந்த அமிர்தம் சொல்லுவாங்கல்ல வேற லெவல் இது இல்லை சக்கரை பொங்கலாம் இல்லைங்க இது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் பண்ணால் சக்கரை பொங்கல் கேன்சல் இனிமேல் பருத்தி பால் சாதம் தான் ஆமாம் சார் அதுவும் பர்டிகுலராக இந்த பருத்தி பால் சாதம் வந்து சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு வந்து என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும் அதுவும் பர்டிகுலராக யார் சாப்பிடணும் இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பருத்தி பாலுக்கு பிரசவ காலத்தில் இருக்கிற பிரசவ பெண்களுக்கு கொடுத்தா அவங்க எலும்பு ஸ்ட்ரென்த்துக்கும் அவங்களோட ஹெல்த் பெனிஃபிட்ல இது நிறையா இருக்குது ரெண்டாவது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறனால காயங்கள் சீக்கிரம் ஆடுறதுக்கும் இது உதவியாக இருக்கும் பருத்தி பால் உண்மையாகவே நம்ம உடம்புக்கு வந்து நல்லா வலிமை அதாவது நீங்கள் நைட்டு சாப்பாடு சாப்பிட்றீங்களா அதுக்கு பதில் ஒரு 4 மணிக்கு ஒரு பருத்தி பால் வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நீங்கள் குடிச்சிங்கனாவே வந்து ஸ்ட்ரென்த் அது மாதிரி இந்த ரைஸை நீங்கள் சாப்பிட்லாம் ஐம் ஷோர் டெஃபரெண்டாக இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ரெசிபி ஒரு புது ரெசிபி நிறைய இடத்துல பார்த்துருக்க மாட்டீங்க இந்த ரெசிபி நமக்கு சொல்கிறோம் யார் கேட்டிங்கன்னா என்னோட பேர் விஜய் நாங்கள் மதுரையில் அன்னபூர்ணி கேட்டரிங் சர்வீஸ்னு பண்ணிகிட்டு இருக்கோம் என்னோட வயசு 25 தான் ஆனால் இருந்தாலும் 1000 பேர்லேருந்து 5000 பேர் வரைக்கும் நின்று நல்லா சமைச்சு கொடுப்போம் எங்கள் அப்பா 30 வருஷமாக கற்றுக்கிட்ட தொழிலை அவர் குருவாக இருந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவரை மீட் பண்ணி தான் இந்த ரெசிபி கிடைச்சி போகிறோம் ஸோ பார்க்கலாம் வணக்கங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் அப்பா நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து அந்த வெண்பொங்கலை பற்றி நீங்கள் பேசுனீங்க இன்றைக்கி இந்த பருத்தி பால் சாதம் ஸோ இது எப்படி பண்ண போகிறோம் என்ன விஷயம் சொல்லுங்களேன் நான் இந்த இன்க்ரீடியன்ஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் அது என்னென்னா இங்கே நம்ம வந்துட்டு பருத்தி எடுத்திருக்கோம் ஓகே இது வந்துட்டு பருத்தி பால் எடுக்கிறதுக்குனே ஒரு பருத்தி இருக்கும் பருத்திலே ரெண்டு விதமான பருத்தி இருக்குது ஒன்று தீவனத்துக்கு போடுற பருத்தி இது வந்துட்டு பாலுக்கு இது நம்ம சாப்பிட்றதுக்கான பருத்தி இந்த பருத்தி தான் இந்த பருத்தி பால் சாதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இது சௌராஷ்டிராவில் வந்துட்டு செக்கி பாத் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க செக்கி பாத் செக்கி அப்படின்னா பருத்தி ஓகே பாத் அப்படின்னா சாதம் ஓகே இது பருத்தி பால் சாதம் அப்படின்னால நான் ஆக்சுவலாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் இது ஆக்சுவலாக ஒரு பொங்கல் ஹல்வா அந்த பதத்தில் இருக்கும் இன்னொரு பக்கம் சொன்னீங்களா அது என்னது அது எதுக்கு எப்படி இருக்கும் அது இதே மாதிரி தான் இருக்குமா அது பார்க்க கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும் பட் நீங்கள் கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க ஓகே இது வந்துட்டு பருத்தி பால் எடுக்கிற பருத்தி நீங்கள் அது கேட்டு வாங்கிக்கோங்க சரி ஓகே ஸோ இது வச்சு பண்ணுறோம் ஆமாம் இது வந்துட்டு மெயின் டிஷ் இது ஓகே நம்ம இதில் வந்துட்டு சுகருக்காக நம்ம வேம்பார் கருப்பட்டி அப்படின்னு ஒரு ரகம் கருப்பட்டி தான் இதில் யூஸ் பண்ணுறோம் இந்த இது ஆமாம் ஓகே கருப்பட்டி இடித்து வச்சுருக்கோம் ஓகே இந்த கருப்பட்டி தான் யூஸ் பண்ணுறோம் இது முழுசாக நீங்கள் கடையில் வாங்குறப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே இது நீங்கள் நல்லா இடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாட்டு சக்கரை மாதிரி ஆயிரும் பார்க்க இது வந்து நீங்கள் சொல்கிற வேம்பட்டி சொல்லிடுறீங்களே வேம்பார் வேம்பார் ஆமாம் ஆமாம் சார் ஊரோட பேர் அது ஆமாம் சார் ஓகே ஸோ எங்கே இருக்குது இது ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிற ஊர் ரொம்ப ஃபேமஸான ஊர் தான் பீச்செலாம் இருக்குது அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஊர் அந்த ஊரில் தயாரிக்கிற கருப்பட்டி இந்த கருப்பட்டி மட்டும்தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் வேறு எந்த கருப்பட்டியோ இல்லை மண்டவலமோ அதெல்லாம் இது யூஸ் என்ன காரணம் பர்டிகுலர் அந்த ஊர் கருப்பட்டி மட்டும் யூஸ் பண்ணுறது இது ட்ரெடிஷ்னலாக வர்ற மெத்தட் இதுதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இதை யூஸ் பண்ணுறோம் இது நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டோ அந்த பக்கம்லாம் வராது இதுதான் ஆக்சுவலாக தமிழ்நாட்டோட சாக்லேட் இந்தியன் சாக்லேட்டுன்னு சொல்லுவாங்க இந்தியன் சாக்லேட் மதுரைக்கு எப்படி மல்லிகைப்பூ ஜிகர்தண்டா அப்படிங்கிற ஒரு விஷயமோ இந்த வேம்பாருக்குமே இந்த கருப்பட்டி தான் அடையாளமே அங்கே போகிறவங்க எல்லாருமே இப்போ ஊட்டிக்கு போனால் கொடைக்கானலுக்கு போனால் சாக்லேட் வாங்கிட்டு வராங்க இல்லையா அங்கே போனவங்க எல்லாருமே இந்த கருப்பட்டி வாங்கிட்டு வருவாங்க நீங்கள் போனீங்கனாலுமே இந்த கருப்பட்டி வாங்கிட்டு வாங்க இது டீல காஃபியில் மற்ற ஸ்வீட்ஸ் எது பண்ணுறீங்கனாலுமே இதை போட்டு பண்ணுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தட் ஃபைன் ஓகே அப்போ நம்ம பேசிட்டே பண்ணலாம் கண்டிப்பாக தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா கண்டிப்பாக ஃபைன் பருத்தி பால் சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 1 கிலோ பச்சரிசி
3/4 கிலோ பருத்தி, 2.25 கிலோ வேம்பார் கருப்பட்டி, அரைமுடி தேங்காய், நறுக்கிய தேங்காய், சுக்கு ஒரு கட்டவரல் சைஸ் இருந்தால் போதும், ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய், கிராம்பு ஒரு 4 கிராம்பு இருந்தால் போதும், முந்திரி பருப்பு ஒரு 200 கிராம், 1/2 லிட்டர் நெய், 1/4 லிட்டர் ரீஃபைண்ட் ஆயில். சரி, இப்போ எனக்கு தேவையான பொருட்கள் அது சொல்லிட்டீங்க. ஆமாம் சார். இப்போ அந்த பருத்தினா என்ன அது காமிச்சிங்க. இப்போ இது என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஊற வச்சுருக்கோம்ல? ஆமாம் சார். இப்போது இது நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சுட்டோம். ஓகே. ஸோ இது 8 மணி நல்லா ஊறணுமா? 8 மணி நேரம் ஊறினா தான் அரைக்க முடியும், அப்போ தான் பால் வரும். ஸோ ஊற வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமாம், கண்டிப்பாக ஊற வச்சு தான் பண்ணணும். இப்போ எப்படி பால் எடுக்க போகிறோம்? இதுக்கு என்ன பக்குவம் என்ன இருக்கா? இப்போ ஊற வச்சது மறுபடியும் இந்த தண்ணியை கொட்டிட்டு நம்ம புதுசாக தண்ணி ஊற்றி இதை ஒரு டைம் அரைச்சிட்டு மறுபடியும் அந்த சக்கையை கொட்டாமல் மறுபடியும் அந்த சக்கையிலேருந்து பால் வரும். 2 தடவை இதை அரைக்கிறோம். திருப்பி அந்த சக்கையில் திருப்பி செகண்ட் பால் எடுக்கணுமா? ஆமாம் சார். ஓகே. 2 தடவை பால் எடுக்கணும். அந்த பருத்தியை அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணனா, ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக போடுறாங்க, தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கிறாங்க. அரைக்கும் போதுனா ஃபர்ஸ்ட் நல்லா குறைன்னு அரைச்சேன்னா நல்லா அந்த திப்பி வரும்போது பால் நல்லா வருது. எப்படி நீங்கள் வீட்டில் தேங்காய் அரைக்கிறீங்களோ அதே மாதிரி பக்குவத்தில் என்ன பண்ணால் அந்த திருப்பியே அந்த புளிஞ்சி எடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த புளிஞ்சி எடுத்த திருப்பியை திருப்பி மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி அரைய மீதி இருக்க எல்லா பாலும் வந்துச்சு. ஆமாம். இது பால் எடுத்துகிறப்போ நம்மளுக்கு 5 லிட்டர் கிடச்சிருக்கு. எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 லிட்டர் மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வைக்க போகிறோம். ஆமாம். சரி, ஓகே. கொஞ்சம் பெரிய வேலை தான் இது. ஆமாம் சார். அவர் புளிஞ்சிறாரு, கஷ்டப்பட்டு புளியிறாரு, பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுறாங்க. இதில் என்னன்னா நீங்கள் 2 தடவை தான் புளியணும், 3ஆவது தடவை புளியக்கூடாது. 3ஆவது தடவை புளிஞ்சிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற கசப்பு தோறுப்புன்னு எல்லா டேஸ்ட்டையும் மாறாது. இது ஒன்று இருக்கா? ஆமாம் சார். ஓகே. இதை நோட் பண்ணிக்கிங்க, வீட்டில் பண்ணும்போது இது ரொம்ப முக்கியம். நீங்கள் 3ஆவது வாட்டி இப்போ அரைச்சிங்கன்னா அந்த கசப்பு தோற்பெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க. இங்கே அதே மாதிரி பருத்தியுமே நல்லா கழுவிக்கணும். 2 தடவை 3 தடவை கழுவினாலும் சரி, நல்லா கழுவுனீங்கன்னா அதில் இருக்கிற அந்த ஸ்மெல் எல்லாம் கொஞ்சம் போயிடும். நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இந்த சாம்பார் பாக்கெட் சொல்லுவாங்கல்ல, அவ்வளோ ஃபுல்லாக வச்சுக்குவீங்க இங்கே. சரி, ஓகே. இதில் தான் பச்சரிசி ஃபுல்லாகவே வேகவே போகுது. அப்படிங்களா? பருத்தி பால்லே தான் வேகும். சரி, ஓகே. ஆமாம் சார். அப்போ ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிச்சலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பருத்தி பால் ஊற்றி பச்சரிசி வேக போகிறோம். அதுக்கான ஒரு 200 ml எண்ணெய் மட்டும் வேணும். என்ன யூஸ் பண்ணுறோம்? ரீஃபைண்ட் ஆயில். ஓகே. இல்லை, இது பர்டிகுலராக ட்ரெடிஷ்னலாக வந்து அந்த காலத்தில் வந்து கடலை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாலும் கேட்குறேன். பருத்தி பால் சாதத்துக்கு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம காமனாக ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஒரு 200 பேர் 300 பேர் இருக்கிறப்போ சில பேருக்கு அந்த கடலெண்ணெய் பிடிக்க மாட்டேங்குது, சில பேருக்கு பிடிக்கும். நம்ம எல்லாத்துக்கும் காமனாக ஒரே மாதிரி பண்ணிடுவோம் தான் இப்போ ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஆனால் கடலெண்ணெய் பண்ணுறோம் பண்ணலாம். கடலில் நீங்கள் பழக்கம் இருக்குங்கிறவங்களுக்கு அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். வெரி குட். ஆமாம். இப்போ நம்ம ஏன் இந்த எண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னா, இந்த பச்சரிசி பருத்தி பால் இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு கீழே அடி பிடிக்காமல் இருக்காங்க தான், அந்த லூப்ரிகேஷனுக்காக தான் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். வேக வைக்கிறப்போ ஊற்றிடலாம் பருத்தி பால். ஓகே. ஆனால் இந்த பாலே நம்ம குக் பண்ண கொஞ்சம் கெட்டியாகும்ல? ஆமாம் சார். இப்போ இந்த பருத்தி பால் சாதம் பண்ணுறீங்களே, ஆமாம் சார். மதியம் ஒரு 11ஆவது முடிக்கிறதுக்கு 1 ஆகிடும். சரிங்களா? இப்போ இந்த சாதத்தை நான் சென்னையில் இருக்கவங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது, நான் எடுத்துன்னு கொடுக்கலாமா? கண்டிப்பாக சாப்பிடலாம் சார். என்னன்னா கைப்படாமல் இருக்கணும், தண்ணி படாமல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக தாங்கும். ஓகே. நான் எதுக்காக கேட்குறேன்னா, சில ப்ரிப்பரேஷன் புளிப்பு தன்மை வரும், கெட்டு போயிடும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இல்லை கையோ தண்ணியோ வேர்வையோ பட்டுச்சுன்னா புளிச்சிரும், கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆமாம். கைப்படாமல் வெள்ளம் போடுறதுனால கொஞ்சம் பக்குவமாக இருக்கும். ஆமாம். கருப்பட்டி போடுறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? பால் கொதிச்ச உடனே நம்ம பச்சரிசி ஆட் பண்ணி. ஓகே. இந்த பச்சரிசி ஊற வச்சு வச்சிருக்கீங்க. ஆமாம். இது எதனா பச்சரிசி பர்டிகுலர் பச்சரிசி என்ன இருக்கா? நம்ம வெண்பொங்கலுக்கு போட்டோம்ல சார், அதே கோலம் பச்சரிசி தான் இது. என்ன கோலம்? கோலம் பச்சரிசி. கோலம் பச்சரிசி. ஆமாம் சார். ஆமாம். இது பிராண்ட் நேம்ல. ஆமாம். இப்போ நான் எங்க சென்னையில் இருக்கு, சென்னையில் இருக்க மக்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து இந்த பச்சரிசி கிடைக்கல, நார்மல் பச்சரிசி வச்சு பண்ணலாமா? இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் பொன்னி பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. நல்ல குவாலிட்டியான அரிசி வாங்கினீங்கன்னா அதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாவு பச்சரிசி யூஸ் பண்ணாதுல்ல? யூஸ் பண்ணக்கூடாது மாவு பச்சரிசி. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா இதோட பக்குவம் வராது. சீக்கிரமாகவே உடஞ்சிரும். ஓகே. ஆமாம். இப்போ கொதிக்கும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே சார். நல்லா பொங்கி வருது. ஆமா சார், பொங்கி வருது, நல்லா பொங்கி வருது. இந்த பக்கம் தான் இருக்கும் பாருங்க. ஓகே. இது அப்படியே எல்லோ கலர் மாறிடுச்சு. ஆமா சார். இந்த பருத்தி பாலோட கலரே இதுதான். இதுதான் அந்த டெக்ஸ்டர் இதுதான் இருக்கும்.
இது மஞ்சத்தூள்ல எதுவுமே போடல, ஆனால் கலர் மாறுவாங்க லைட். இப்போ இதுலயே இந்த கருப்பட்டி போட்டு குடிக்கலாமா? இல்லை சார், அப்படி டேஸ்ட் அந்த டேஸ்ட் வராது. இருக்காது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ணுறோம். பச்சரிசி போடலாம். பச்சரிசி போடலாமா? போடலாம். இந்த அரிசி. ஆமாம். ஓகே, தண்ணி வடிகட்டணும்ல? ஆமாம், வடிகட்டுங்க. நீங்கள் வடிக்கிறப்போ ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி கையில் வச்சு நீங்கள் வடிகட்டி கூட போடலாம், இல்லை ஸ்டெயினர் வச்சு கூட நீங்கள் வடிகட்டி போடலாம். சரி, ஓகே. இப்போ இந்த அரிசி போடுறோம்ல? ஆமாம் சார். இந்த அரிசி போடும்போது அந்த பால் எடுத்தீங்க, பருத்தி பால் எடுத்தீங்க, தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருப்போம். ஆமாம். அப்போ எவ்வளோ தண்ணி ஊற்றி அரைச்சிருப்பீங்க? 1 கிலோ அரிசிக்கு வந்து எவ்வளோ ரேஷியோ ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணியிருப்போம்? சரி, இப்போ இதுக்கு 1 கிலோ அரிசிக்கு 5.5 லிட்டர் பால் யூஸ் பண்ணியிருக்கோம். பாலுங்கிறது தண்ணியோட சேர்த்து சொல்கிறோம். 3/4 கிலோ பருத்தியை நீங்கள் 8 மணி நேரம் ஊற வச்சு அரைக்கிறப்போ உங்களுக்கு எப்படியோ ஒரு 3 லிட்டர் தான் கிடைக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 2 லிட்டர் தண்ணி தான் ஊற்றணும். ஓகே. ஆமாம், நீங்கள் தண்ணி ஊற்றி தான் நீங்கள் அரைப்பீங்க. ஆனால் அது டோட்டலாக ரேஷியோ வந்து 5 லிட்டர் தண்ணி. 5.5 லிட்டர் தண்ணி. ஆமாம். இப்போ இது வேகிற பக்குவம் என்ன? இது கூட வேற என்ன போடணுமா? வெள்ளத்தை போட்டுருமா? எப்படி? இல்லை, இப்போது இந்த அரிசியை பருத்தி பாலில் போட்டிருக்கோம் இல்லையா, இது நல்லா குழைய வேகணும். ஓகே. நல்லா அமுத்துனா சுத்தமாக அரிசியே தெரியாத அளவுக்கு லைக் பொங்கல் வேக வச்ச மாதிரி. அதே மாதிரி தான். ஓகே. வெண் பொங்கல் மாதிரி தான் அது வேகும். இந்த ஏலக்காய், இந்த சுக்கெல்லாம் வச்சுருக்கீங்கல்ல? ஆமாம், ஆமாம், ஆமாம். இது எப்படி அப்படியே அரைச்சி போடுறோமா எப்படி? ஏலக்காய், சுக்கு, கிராம்பு, இந்த 3மே போடுறோம். இந்த 3மே வெள்ளை சர்க்கரையோட ஜீனியோட அரைச்சி போடுறோம். ஏன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தானே போடுறோம். இந்த ஜாரில் போடுறப்போ அது அரையாது. அதனால நம்ம சுகர், வெள்ளை சர்க்கரை போட்டு நம்ம அரைக்கிறப்போ இது அரைச்சிடும். சரி, அப்போ ரைஸ் வேகட்டும். சைடில் இது அரைச்சலாமா? அரைச்சலாம். கொஞ்சமாக சர்க்கரை போட அரைங்க, அதிகமாக போடுறதுங்க. ஏன்னா வந்து கருப்பட்டி யூஸ் பண்ணுறோம். அப்புறம் 100 கிராம் போட்டால் போதும். ஃபைன், டன். இந்த சாதம் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு இருக்கு. ஆமாம் சார், ஆமாம். ஓகே. இது நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஊற்றிருக்கிற தண்ணி எல்லாமே சுண்டை காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பருத்தி பால் ஊற்றி அரிசி போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 100 ml நெய், 100 ml எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா? இப்போ அது பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு தெரியும். ஓகே. சுத்தமாக அடி பிடிக்காமல் நீட்டாக அப்படியே. பாத்திரம் பெருசாகிறதுனால எனக்கு வந்து தெரியல, இன்னும் எட்டி பார்க்க முடியுதா இருக்கு ஆக்சுவலாக. ஏன் இவ்வளோ பேர் பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்க? சின்ன பாத்திரம் யூஸ் பண்ணலாம்ல? இது என்ன, நம்ம இந்த கருப்பட்டியை பாக எடுத்து கலக்குறோம் இல்லைங்களா? இப்போ நம்ம கலக்கிறப்போ நீங்கள் பெரிய பாத்திரம் எடுத்தனால தான் நம்மளுக்கு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று என்னன்னா, நம்ம ஸ்வீட் பண்ணுறதாலும் சரி, கிண்டுற மாதிரி ஐட்டம் என்ன பண்ணாலும் சரி, இந்த வட்டம் வந்துட்டு கேர்வாக இருந்தால் தான் உங்களுக்கு கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி போகும். இப்போ இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு இந்த சைடில் எல்லாம் ஒட்டாமல் வரும். ஆமாம். இங்கே பாருங்கள், பாத்திரத்தை பாருங்கள். நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வட்டம் இருக்குது பார்த்தீங்களா? இதே வந்து மடிப்பாக இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. இப்படி இருந்தால் மட்டும்தான் அது என்ன வேணா பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆமாம். ஏன்னா அந்த சைடில் போய் அப்படியே நின்றும். ஒரு சாப்பாடு அப்படியே நிற்கும். ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா ஸ்வீட் அங்கங்கே நிற்கும், சர்க்கரையை கலக்காமல் இருக்கும். இப்போ இதெல்லாம் அந்த எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இப்போ எல்லா பக்கமும் ஈஸியாக கலக்க முடியும். அதனால எவ்வளோ பெரிய பாத்திரத்தை யூஸ் பண்ணுறோம். ஃபைன். ஆமாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் இப்போ நம்ம கருப்பட்டி பாக காய்ச்சிடலாம். இதை இறக்கிடுறோமா? இறக்கி. இப்போ இந்த கருப்பட்டியை போட்டலாம். சரி. கருப்பட்டி சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா நீங்கள் விட மாட்டீங்க. இதுவே வந்து இனிஷியலாக சர்க்கரையை சாப்பிட்டுட்டு கருப்பட்டி சாப்பிட்னா என்ன இது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அது பழகிற வரைக்கும் தான். பழகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கருப்பட்டியை விட்டு நீங்கள் வந்து சர்க்கரை போக மாட்டீங்க. ஆமாம் சார், ஆமாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த கருப்பட்டி நல்லா கரைஞ்சி இன்னும் நல்லா தண்ணியாகிடும். இப்போ நம்ம பருத்தி சாதத்துக்கே 1 கிலோவுக்கு 5.5 லிட்டர் பால் ஊற்றிருக்கோம். இப்போ இதுவும் சேர்ந்தா உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆயிடும். அதனால தான் 1 டம்ளர் ஊற்றுறோம். கொஞ்சம் அதிகமாக. ஆமாம், ஆமாம். அதாவது இந்த பாத்திரம் அடி பிடிக்காத அளவுக்கு ஊற்றினா போதும். சரி. இப்போ இது மாதிரி காசுறீங்கல்ல, அது திக்காகணும் அப்படின்னா பக்குவம் இருக்கா? இல்லை, அப்படி எதுவும் இல்லை. அந்த கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நல்லா கரையணும். இது எதுக்கு நம்ம கரைக்கிறோம், டேரெக்டாக ஏன் போடலாமே அப்படின்னு கேட்டால், இதில் கல், மண் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்காக இதாக பண்ணுறோம். 1 நிமிஷம் 2 நிமிஷம் இது எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிடலாம். சரி, ஓகே. ஆனால் கொஞ்சம் கவனம் தேவை. கையில் பட்டுச்சுன்னா வந்து தோல், அதாவது சர்க்கரை, இந்த மாதிரி கருப்பட்டி இந்த இடத்துல நின்றும், ஸ்கின் வந்து பீல் ஆகிடும். கவனம் தேவை. இப்போ வடிகட்டுமா? ஆமாம், வடிகட்டி. சூடாக வடிகட்டணுமா? அப்படி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஆகிட்டு அப்படியே நம்ம வடிகட்டிடலாம். டீ வடிகட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த ஸ்டெயினர் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஜூஸ் ஸ்டெயினரோ இல்லை வேறு எதாவது ஸ்டெயினரோ யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் தான் அந்த மண் எல்லாமே உங்களுக்கு ஃபில்டர் ஆகும். இந்த டீ ஸ்டெயினரில் மட்டும் தான் ஃபில்டர் ஆகும். மைனராக ரொம்ப மெலிஸாக இருக்கு. மைனூட்டான டஸ்ட் எல்லாமே அதில் இருக்கும். அதில் தான் அது ஃபில்டர் ஆகும். ஆமாம். சரி.
இப்போ இந்த மாதிரி போட்ட பிறகு வெள்ளத்துக்கு, அதாவது வெள்ளம் இல்லை கருப்பட்டி ஆமா கரைச்சி ஊற்றின பிறகு குக் பண்ணுற பக்குவம் எதுனா இருக்கா? ரெண்டு செய்யறதுக்கு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுவோம், 5 நிமிஷம் குக் பண்ணோம் அப்படி இருக்கா? இது நம்ம கொஞ்சம் ஹீட் பண்றப்போ டைட் ஆகும், அதனால இது பண்றோம். ஃபைன். இப்போ என்னன்னா சேம் லைக் நம்ம அந்த சக்கரை பொங்கல் எப்படி வந்து வெள்ளத்தை போட்டு காசுவோமோ அந்த மாதிரி இது வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்றோம். இதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் ப்ராசஸ் தான். ஓகே டன். ஆமா, இதுக்கப்புறம் அதே மாதிரி முந்திரி பருப்பு, இந்த ஏலக்காய் பவுடர் இதெல்லாமே சேம் ஒரே மாதிரி தான். இது கரண்டி எடுத்தா கெட்டியா இப்படி எடுத்து வைப்பாங்க, அந்த பக்கம் வருமா இல்லை கொஞ்சம் லைட்டா மாறுமா? இல்ல சரி, இது சக்கரை பொங்கல் பக்கமே தான் வரும். ஒரு ஹல்வா சக்கரை பொங்கல் அந்த மாதிரி பக்கத்துல தான் வரும். சரி ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். கெட்டியா தான் வரும். இது டைம் ஆக இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்டிங் பீரியட் இருக்குங்களா? இது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துருச்சுன்னா அந்த சுகர் எல்லாமே டைட் ஆகி இதுவுமே ஹல்வா பக்கத்துல வந்துடும். அப்போ எனக்கு ரெடி ஆன பிறகு சொல்றீங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. பக்கம் கொஞ்சம் கெட்டியாகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் இந்த வெள்ளம் வந்து காய்ச்சணும் பார்த்தீங்களா, அதாவது இந்த கருப்பட்டி காய்ச்சணும் இல்லை, அப்போட பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது தான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆமாம், மேலே ரிஃப்ளெக்ட் பண்ணணும். சரி ஓகே. இப்போ கெட்டியாகிட்டே வருதுங்களா சார்? இந்த பக்கம் போதும். காமிங்க. அந்த சாதம் ஃபுல்லாக ஒன்னோட சேர்ந்து அப்படியே இறங்குது. ஆனால் நேராக ஒன்றும் கெட்டியாகும்ல? ஆமாம் சார். ஓகே, இந்த நேராக கெட்டியாகும். ஏன்னா நம்ம கருப்பட்டி போட்டிருக்கோம் இல்லையா, இதனால இது அப்படியே ஆற டைட் ஆகும். எனக்கு அந்த கருப்பட்டியோட வாசம் வருது. சூப்பர். ஆமாம். சரி ஓகே, இப்போ இறக்கியாச்சு. அடுத்து நம்ம முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துக்கலாம் சார். சரி ஓகே, நாங்கள் நெய் தேவையில்ல. நம்ம ஸ்வீட்னவே வந்து அந்த நெய் தாங்க. ஆமாம் சார். ஆமாம். அது அந்த வாசமே கமகமகமான. ஆமாம் சார். ஓகே. நெய் பார்க்குறப்போ குருணையாக இருக்கணும் சார். ஓகே. இப்போ நெய் வந்துட்டு நம்ம ஸ்வீட்டுக்கு இந்த கருப்பட்டி போடுற ஐட்டத்துக்குலாம் நெய் பார்க்க குருணையாக இருக்கணும். சரி ஓகே. அப்போ தான் நெய் நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம், நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கேஜி நெய் தான் அக்மார்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் வாங்குது. ஓஹோ. எல்லாமே க்ளோஸ் டு 90 இயர்ஸ் மேலே இருக்கு. பரவாயில்ல சார், நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? நெய் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். ஓகே. தேங்காய் ஃபர்ஸ்ட் இல்லையா? தேங்காய் இதில் நம்ம போட போகிறது இல்லை சார். தேங்காய் நம்ம வந்துட்டு அப்படியே பச்சையாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஓ அப்படியா? ஆமாம் சார். நான் வறுத்து போடுறீங்க சார்? இல்லை சார், இதில் நம்ம பச்சையாக தான் போடுவோம். ஓகே. முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா அள்ளியே போடுங்க. கண்டிப்பாக. அதுவும் நீங்கள் வந்துருக்கீங்கன்னா அள்ளி போடாமல் இருப்பேனா? ஆமாம் சார். நிறைய பேர் வந்துட்டு அந்த எண்ணெய் கூட நீங்கள் ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கலாம். ஆனால் நெய்யை வந்துட்டு எக்காரணத்தை கொண்டு மீடியம் ஃப்ளேமில் தாண்டி போகவே கூடாது. இது கரெக்டான விஷயம். ஆமாம் சார். அந்த ஸ்மோக் ஆச்சுன்னா அந்த நெய்யோட பக்கம் மாற ஆரம்பிக்கும். இது பேசிக் இன்ஃபர்மேஷன். அந்த கலர் பாருங்கள், இதான் ஆக்சுவல் கலர். நீங்கள் வறுக்கணும்னா இந்த மாதிரி தான் வறுக்கும். அந்த கோல்டன் ப்ரௌன். ஆமாம். நம்ம சொல்லுவோம்ல கோல்டன் ப்ரௌன், அந்த கலர். நெய்யும் முந்திரி போட்டாச்சு. ஆமாம். தேங்காய். ஸோ பச்சையாக போடும்போது வந்து நம்ம வந்து மறுநாள் அன்றைக்கி ஒரு நாள் வச்சு சாப்பிடும்போது ஒன்றாகாதுல்ல? ஒன்றாகாது சார். ஃபைன். இதுக்கப்புறம் ஏலக்காய், சுக்கு, லவங்கம் போட்டிருக்கோம். அதையும் போட்டுடலாம் சார். அதாவது நெய்யில் அந்த சர்க்கரையில் போட்டிருக்கோம். எதுக்காக நீங்கள் வந்து அந்த ஏலக்காய் கூட வந்து சுக்கு அந்த அப்புறம் லவங்கம் போடுறோம்? இது என்ன காரணம் போடுறதுக்கு? செஃப், இந்த சுக்கில் வந்துட்டு ஒரு காரத்தன்மை இருக்குது. இந்த கருப்பட்டியில் இருக்க ஸ்வீட்டுக்கும் இந்த காரத்தன்மைக்கும் நம்ம 2 வாய் 3 வாய் எக்ஸ்ட்ரா சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் இந்த சுக்கோட காரத்தன்மை. ரெண்டாவது ரீசன் என்னென்னா டைஜஷன். ஏன்னா நம்ம நெய் போடுறோம், ஆயில் போடுறோம், எல்லாமே இருக்கிறதுனால லைட்டாக கொஞ்சம் சுக்கு சேர்த்துக்கிறப்போ இது டைஜஷனுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ரீசன். லவங்கமும் லவங்கமும் அதே ரீசன் தான். இதுக்கப்புறம் பச்சை நெய் மட்டும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஆமாம், நம்ம நெய் போட்டிருக்கோம், திருப்பி நெய் ஊற்றுறோம். நெய்யை ஃப்ரை பண்ணுறப்போ ஒரு விதமான ஃப்ளேவர் இருக்கும், அது பச்சை நெய் போடுறப்போ அது இன்னொரு விதமான ஃப்ளேவர் இருக்கும். போதுமா சார்? நெய் போதுமா? போதும். அதிகமாக நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். இப்போ கலக்கலாமா சார்? மிக்ஸ் பண்ணுங்க. சரி, இப்போ தான் நம்ம சூடாக இறக்கியிருக்கோம். இது ஒரு 10 நிமிஷம் காமனா ஆறுனா தான் அந்த டெக்ஸ்டர் கிடைக்கும். ஆனாலும் உங்களுக்கு சூடாக நீங்கள் கேட்குறதுனால சூடாக சாப்பிட்றேன். இந்த கொஞ்சம் தான் எடுத்தேன். இது வந்து இந்த அமிர்தம் சொல்லுவாங்கல்ல, அது அமிர்தம் ஆக்சுவலாக சாப்பிட்டதில்லை, யாரும் சாப்பிட முடியாது. பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணி அந்த கருப்பட்டியோட அந்த சாதம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வேற லெவல். இன்னொன்று பர்டிகுலராக அந்த பருத்திப்பாலோட டேஸ்ட் வேற லெவல். இது இல்லை சக்கரை பொங்கலாம் இல்லைங்க, இது சக்கரை பொங்கல் வேற, இது வேற. அந்த பருத்திப்பாலை சாப்பிடும்போது அவ்வளோ மைல்டாக, அவ்வளோ சூப்பரான ஸ்வீட்ஸோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வெரி குட்.
ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்வீட்டுங்க இது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் பண்ணால் சக்கரை பால் கேன்சல், இனிமேல் பருத்தி பால் சாதம் தான். ஆமாம் சார், அது உண்மை. ஆமாம் சார், அதை விட இது நல்லா பெனிஃபிட் இருக்கிற ஒரு ஐட்டம் தான். அந்த தேங்காவை அந்த நறுக்கு கிடைக்கும்போது அந்த தேங்காயோட அந்த பச்சையும் அந்த முந்திரி பருப்பு ஒன்று, அப்புறம் அந்த பருத்தி பாலோட அந்த அந்த கருப்பட்டி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வெரி குட், தி பெஸ்ட் ரெசிபி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் இது வரைக்கும் இந்த ரெசிபி பண்ணதே இல்லை, ஃபர்ஸ்ட் கிளாஸ். கண்டிப்பாக உங்கள் மூலியமாக இது நிறைய ஊருக்கு போகணும். இனிமேல் எல்லா வளகாப்புலையும் எங்கள் பருத்திப்பால் சாதம் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மதுரையில் என்னென்னமோ ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க, இந்த ஃபுட்டை நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. உங்கள் மூலிமா இது எல்லா நாடுகளுக்கும் பரவணும், எல்லா பேரும் இதை சாப்பிடணும், அதான் என்னோட ஆசை. வெரி குட் ரெசிபி. அந்த மில்கி சாக்லேட் சாப்பிட சொன்னால அந்த ஃபீல் இது. அதான் நான் முன்னாடியே சொல்கிறேன், இது இந்தியன் சாக்லேட். இந்தியன் சாக்லேட் நிறைய இருக்குது. தேங்க்யூ, வெரி குட் ரெசிபி. எங்கள் அப்பா 30 வருஷமாக கற்றுக்கிட்ட தொழில அவர் குருவாக இருந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டும் சமைப்போம், இப்போ இருக்கிற மாடல்ஸ் ஃபுட்டும் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட காண்டாக்ட் நம்பர் 8428463331. என்னோட பேர் விஜய், என்னோட கேட்ரிங் பேர் அன்னபூர்ணி கேட்ரிங், மதுரையில் இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்கள் சொன்னீங்க அப்பா கற்றுக்கிட்ட தொழில வந்து 1000 பேர் இருந்தாலும் 5000 பேர் சமைப்பீங்க. ரியலி வெரி குட். கண்டிப்பாக அடுத்த போவீங்க. கண்டிப்பாக. ஆல் தி பெஸ்ட். ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, நீங்கள் இந்த செக்கி பாத்தை வந்துட்டு எங்கள் சௌராஷ்டிரா லாங்குவேஜில் எல்லாருக்குமே நீங்கள் ஒரு சின்ன வார்த்தைகள் மட்டும் நீங்கள் பேசணும் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் அதை அப்படியே சொன்னால் போதும். ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாருக்குமே வணக்கம் சொல்கிறோம். அஸ்கிதங்க நமஸ்கார். அஸ்கிரதும் வணக்கம். தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் எதை தவறாக சொல்கிறேன், நான் மன்னிச்சிருங்க. இருந்தாலும் அவன் சொல்கிறத ட்ரை பண்ணுறேன். அஸ்கிதங்கோ அஸ்கிதம் அஸ்கிதெங்கோ அஸ்கிதங்கோ நமஸ்கார் நமஸ்கார் அத்தோ அத்தோ அவர அவர செக்கிபாத் செக்கிபாத் கெர்ரியா கிருதியா அஸ்கிதனோ அஸ்கிருதனோ துரகொம்மோ. ஐயோ விட்டீங்க, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ரியலி சாரி, ரியலி. பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணேன். நீங்கள் இதை தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்கன்னு எனக்கு நினைக்கிறேன். ஆனால் நல்லா பேசுனீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். எனிவே தேங்க்யூ. மதுரையில் நம்ம நிறைய சாப்பாடு பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி இந்த பருத்திப்பால் சாதம் எப்படி ரெடி பண்ணுறது பக்குவமாக சொல்லி கொடுத்துருக்காரு நம்மளோட விஜய். தேங்க்யூ. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care. தேங்க்யூ சார்.